அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய உணர்வுகளில் ஒன்றி போன ஒரு உரை, சமூக அக்கறை கொண்டுள்ள ஒரு மனிதர் இந்த சமுதாயத்தை பற்றி சதாவும் யோசித்துக் கொண்டிருப்பார் என்பதற்கான ஒரு இலக்கண உரை. ஹதரத் அவர்கள் பேச்சின் இடையில் ஒரு விஷயத்தை சொன்னார்கள். நபியை மட்டும் நேசிக்கிற ஒரு உம்மத் இருந்தபோது எந்த பிரச்சனையுமே இல்லை, அந்த மஹப்பத்தை கொண்டுதான் எல்லாவற்றையும் வென்றார்கள். ஷகீகுல் பல்கி என்கிற பெரியார் அவங்க அம்மா கொண்டு வந்து உஸ்தாதனுடைய கையில் ஒப்படைச்சி, என் பிள்ளை நல்ல பிள்ளையாக மாறும் வரையிலும் உங்கள்கிட்டயே இருக்கட்டும் அப்படின்னா. குழந்தை பிள்ளை திடீர்னு ஒரு நாள் அம்மாவை பார்க்கணுன்னு அந்த பிள்ளைக்கு ஆசை. அதனால் உஸ்தாதிட்ட சொன்னாங்க, நான் அம்மாவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு. சரி போயிட்டு வாத்தா அப்படின்னா. குழந்தை கொஞ்சம் தூரம் போனவர் தோட்டத்தில் இருந்த ஒரு ரோஜா பூவை பார்த்தாரு. பார்த்துட்டு உஸ்தாதிட்ட வந்து சொன்னார், சார் போகிறேன், இந்த ஒரே ஒரு பூவை மட்டும் பறிச்சுட்டு போவா, அழகா இருக்குன்னாரு. உஸ்தாத் சொன்னாங்க, என்னடா நீ என்கிட்ட வந்து மாறி இருப்பேன்னு நினச்சேன், ஆனால் நீ மாறின மாதிரி தெரியலையே. அதை பார்த்த உடனே என்ன அழகு, எத்தனை அழகு, பூவை பார்த்து அதிசயமாக அழகுன்னு நினைக்கிறீ, நீ எல்லாம் ஒரு பிள்ளையால அப்படின்னு ஒன்று ஷகீகுல் பல்கி சொன்னாங்க. சார் அப்படி இல்லை, அந்த பூவை பார்த்த உடனே யார சொல்லலாம், இது உங்கள் நிறம் தானே, யார சொல்லலாம், இந்த பூ மாதிரி தானே உங்கள் குணம் அப்படின்னு எனக்கு ரசூலுல்லா ரசூலுல்லா ரசூலுல்லான்னு தோணும். அதனால அந்த பூ என்கிட்ட இருந்தா யார சொல்லலாம், நீங்க தானே, உங்க குணம் தானே இது, உங்க நேரம் தானே இது அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே போகல. அப்படின்ன உடனே உஸ்தாத் சொன்னாங்க, நீ என்னை விட பெட்டர் ஆகிட்டடா, இப்போ நீ என்னை விட பெரிய ஆளா போயிட்ட அப்படின்னு. நபியினுடைய அழக, நபியினுடைய ரசனைய, நபியினுடைய உள்ளுணர்வை உள்வாங்குற மக்களால் இந்த சமுதாயம் உருப்பிட்டுச்சு. ஆனால் அதுக்கு நேர் மாற்றமா அன்பை பாசத்தை 10 இடங்களுக்கு பிரித்து கொடுத்து வரவன் போறவனையெல்லாம் தளபதினு சொல்லி தலைவன்னு சொல்லி ஒரு தராதரம் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஈமான் எங்க போதிக்கப்படுதோ, யார் போதிக்கிறாங்களோ அவங்க கூட அந்த வார்த்தைகளை கையாளுறதை பார்த்து இதயமெல்லாம் கொதிக்குது. எப்படி இந்த வார்த்தையை உன்னால சொல்ல முடியுது, இந்த வார்த்தை உன்னால எப்படி பேச முடியுது, நபியினுடைய பாசம் இருக்கிறதா சொல்ற நீ எந்த நாக்கில் அந்த நபியினுடைய பேரை உச்சரிக்கிறியோ அந்த நாக்கு கொண்டு இன்னொரு தானே நாரப்பயிர்களை எல்லாம் எப்படி இந்த வார்த்தை கொண்டு ஒரு நாள் அழைக்க முடியுது. அப்போ அவங்களுடைய சித்தாந்தம் எந்த இடத்துல ஈமான் வெளியாகுதோ அந்த இடத்துல இருக்கிறவனை முதல் அடிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா சமீபத்தில் நீங்க படிச்சிருக்கலாம், அவர் கம்யூனிஸ்ட் தலைவருடைய வாசகம், RSS நுழையாத இடம் உலகத்தில் எங்கேயுமே இல்லை. அவர் தெளிவா சொன்னார், கேரளாக்காரர் மதரசாக்களிலும் நுழைஞ்சிருக்குங்கிறார், ஆளுங்களிடத்திலும் நுழைஞ்சிருக்கிறாங்க, RSS சித்தாந்தம் நுழைஞ்சிருக்குதுங்கிற. அப்ப இதெல்லாம் நாம யோசிச்சு பார்க்கும்போது ஹலரத் அவர்களுடைய இந்த ஒரு 70 நிமிட உரை பல விஷயங்களுக்கான பாடமாக தெளிவாக அமைஞ்சிருக்குது. எல்லாம் அல்ல ரப்பல் ஆலமீன் ஹலரத் அவர்கள் செய்த துஆவை போல அல்லாஹ் நம்மை வாழ வைப்பானாக என்கிற பிரார்த்தனையோடு நன்றி உரை. இந்த பள்ளிவாசலினுடைய தலைமை இமாம், கூத்தாநல்லூர் வட்டார ஜமாத்துல் உலமா சபையினுடைய பொருளாளர், கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய மௌலானா அல்ஹாஜ் தாஹிர் அலி உலவி ஹலரத், மம்பவுல் அரபிக் கல்லூரியினுடைய நாதிர் ஹலரத், அவங்க நன்றி உரையாற்றுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வினுடைய மகத்தான பேரருளால் ஹிஜ்ரி 1448ஆம் ஆண்டில் விளக்க பொதுக்கூட்டம் திருவாரூர் மாவட்டம் மற்றும் கூத்தாநல்லூர் வட்டம் இணைந்து நடத்தி கொண்டிருக்கிற இந்நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்போடும் நடத்தி தந்த நமது மாவட்டத்தினுடைய
தலைவர் மௌலானா மௌலவி டிஎம்ஏ முகமது இலியாஸ் ஆலிம் உலவியூர் அவர்களுக்கும், திருவாரூர் மாவட்ட அரசு காஜியுமான எங்களது ஆசிரியர் தந்தை சிக்கந்தர் பாதுஷா ஆலிம் உலவியூர் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்து சமூக அக்கறையோடும் கவலையோடும் நல்ல பல கருத்துக்களை செவிமடுக்க செய்தாலும் ஆலிம்கள் கூடுதல் பொறுப்போடு செயல்பட வேண்டும் என்கிற உள்ளர்த்தத்தை நமக்கெல்லாம் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அல்லாஹ் செவிமடுத்த செய்திகளை உள்வாங்கி சமூகத்தை சரியான பாதையில் வழிநடத்துகிற ஹக்கான ஆலிம் உலமாக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. ஹதரத்து பிறந்தகை அவர்களுக்கும், திருவாரூர் மாவட்டத்தினுடைய அனைத்து வட்டார ஆலிம் உலமாக்கள், நிகழ்ச்சியில் வாழ்த்துறை வழங்கிய ஆலிம் உலமாக்கள், திருவாரூர் மாவட்டத்தினுடைய அனைத்து பள்ளிவாசல் நிர்வாக பெருமக்கள், குறிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி தந்து இந்த நிகழ்ச்சி சீரோடும் சிறப்போடும் நடத்த வேண்டும் என்கிற அக்கறையோடும் அனுமதி தந்த மன்புலா சபையினுடைய நிர்வாக பெருமக்களுக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற அத்திக்கடை வாஹிது ஃபாத்திமா அரபு கல்லூரியினுடைய மாணவர்கள், மன்புலா அரபு கல்லூரியினுடைய மாணவர்கள், குத்தாநல்லூர் மதரசா ஃபைசுல் பாக்கியாத் அரபு கல்லூரியினுடைய மாணவர்கள் அனைவர்களுக்கும், பதக்குடி அன்னூர் முகமதியா மாணவர்களுக்கும், குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்போடும் மாவட்டம் சார்பாக நடத்தப்படுகிற எல்லா கூட்டங்களிலும் மஜ்லிஸுகளையும் சிறப்பாக நல்ல பல கருத்துக்களை எங்களுக்கு ஆலோசனை தந்து, இந்த நிகழ்ச்சி மட்டுமல்ல எல்லா நிகழ்ச்சிகளையும் ஆலோசனை, அற்புதமான ஆலோசனைகளை தந்து இந்த நிகழ்ச்சியை தொகுப்பாளராக இருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி தந்த தொகுப்பாளர் திருவாரூர் மாவட்ட ஜமாத்துல் உலமாவினுடைய துணைத் தலைவருமான ஹதரத் அவர்களுக்கும், குத்தாநல்லூர் ஜமாத்தார்கள் அனைவர்களுக்கும் ஜமாத்துல் உலமாவின் சார்பாகவும் வட்டாரத்தின் சார்பாகவும் நன்றிகளையும் துஆக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு பொருள் உதவி செய்த பூதமங்கலம் AMZ ஜியாவுதீன் அண்ணன் அவர்களுக்கும், குத்தாநல்லூர் OS ஹாரூன் அண்ணன் அவர்களுக்கும், குத்தாநல்லூர் PS ரஹமத்துல்லா அண்ணன் அவர்களுக்கும், குத்தாநல்லூர் கானன் நஜுமுதீன் அண்ணன் அவர்களுக்கும், சோழம் சூப்பர் மார்க்கெட் உரிமையாளர் ஆஜாமேதீன் அண்ணன் அவர்களுக்கும், மௌலானா பேக்கரியினுடைய உரிமையாளர் வரக்கத்தலி அவர்களுக்கும், அல்ஜன்னத் ஹஜ்ஜன் உமரா சர்வீஸினுடைய உரிமையாளர் மௌலானா மௌலவி KT உமர் ஃபாரூக் ஆலிம் உலவி அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக செவிப்படுத்திருக்கிற எல்லா செய்திகளையும் அமல்படுத்துவதோடு சார்ந்திருக்கிற சமூக மக்களை சரியான பாதையில் வழிநடத்துகிற சத்திய ஆலிம்களாக, ஹக்கான ஆலிம்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. பிஹக்கு சையதுனா முஹம்மதின் வ ஆலி சையதுனா முஹம்மதின். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹதரத் அவர்களுடைய துஆவோடு இன்ஷா அல்லாஹ் யா நபி பைத்தோடு கூட்டம் நிறைவு பெறும். اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم. اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما وتفرقنا من بعده تفرقا معصوما.
اللهم لا تجعل منا ولا فينا ولا معنا شقيا ولا مطرودا ولا محروما. اللهم وفقنا لما تحب وترضى واجعلنا آخرتنا خيرا من الأولى. ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا. صل على النبي سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على Assalamualaikum warahmatullahi wabarakatuh. இன்ஷாஅல்லாஹ் லோகர் தொழுகை சரியாக 1:20 மணி அளவில் நடைபெறும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரும் இன்ஷாஅல்லாஹ் மதிய உணவு தயார் செய்யப்பட்டுள்ளது. உணவு உண்பதற்கு பின்னால் சென்று கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.
حي على الفلاح حي على الفلاح قد قامت الصلاة قد قامت الصلاة الله أكبر الله أكبر لا إله إلا الله. أقيموا صفوفكم واعتدلوا. الله أكبر. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر.
عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين حمدا يوافي نعما ويكافي مزيدا. يا كريم يا رحيم يا الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه صلاة دائمة مقبولة تعدي بها عنا حقه العظيم. اللهم اغفر ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم ثبتنا على الإيمان. اللهم ثبتنا على الإيمان. اللهم ثبتنا على الإيمان حتى نلقاك به وأنت عنا راض غير غضبان يا الله يا رحمن يا رحيم. اللهم أعز الإسلام والمسلمين. اللهم احفظ الإسلام والمسلمين. اللهم انصر الإسلام والمسلمين. اللهم احفظ أموال المسلمين. اللهم احفظ أولاد المسلمين. اللهم احفظ عزة المسلمين برحمتك يا أرحم الراحمين. اللهم اهد شباب المسلمين. اللهم اهد شباب المسلمين. اللهم اهد شباب المسلمين برحمتك يا أرحم الراحمين. ربي ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه وأتباعه أجمعين بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.